விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11ல் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பாடி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு கிஃப்டாகவும் நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தவசீலி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக குதித்து எல்லாரையும் வந்து ஹக் பண்ணி வெல்கம் பண்ணிட்டு இருந்த தவசீலி ஒரு நபரை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷம், அந்த கண்கள்லேருந்து கண்ணீர்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் அழுகுறாங்க. என்னப்பா ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, ஆமாம் என் லைஃப்பில் யார் வந்தாலும் போனாலும் இவர் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பார், எல்லாமே எனக்கு வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. அண்டு இவர் அதாவது அவரை வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. இவருடைய பேரும் என்னுடைய அப்பா பேரும் வந்து சேம் தான், தன்ராஜ் அப்படின்றது தான். காலேஜில் நான் முதல்ல பேசின நபர் இவர் தான். இவர்கிட்ட தான் நான் வந்து பேசினேன். ஒரு நம்ம டிவிலலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட், ஒரு கேர்ளுக்கும் பாய்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு வந்து நம்ம ஏங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் தன்ராஜ் அவர்கள். நான் வந்து என் அப்பாவோட பேருன்றதால நான் வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், தகப்பான்னு தான் கூப்பிடுவேன். இவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன் மாதிரி, நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல ஒரு எல்லாவுமாவே இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே கண் கலங்கினாங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ள நிறைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ஏங்குற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.